ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். வாட்ஸ் மை பேபி ஈட்டு நிறைய பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் ரைஸும் மில்லட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி செஞ்ச தோசை தான். இதோட ரெசிபி சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடல்ட்ஸ் நாமளுமே எடுத்துக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி 11 o'clock ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள். லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி ராஜ்மா சாதம் தான். இதை வந்து நான் தூயமல்லி ரைஸ் வந்து ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். நான் எப்பயுமே லஞ்சில் தம்பிக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்குவேன். இதோட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்து சீட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது பேபிஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதோட ரெசிபி சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து கிர்னி பழம் ஜூஸ் தான். நான் வந்து கிளைமேட்லாம் கொஞ்சம் மாறனால பாதாம் பிசின் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் வந்து பழம் மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஈவினிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து கோதுமை கூழ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டில் இருக்க பேபிஸ்க்கெலாம் நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகும். பேபிஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் நிறைய நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால. இதோட டீட்டெயிலான ரெசிபி சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பார்லி இட்லியும் கொத்தமல்லி புதினா சட்னியும் தான். இதுதான் ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.